ஒரு இண்டிவிஜுவலாவே அந்த காதல் அப்படின்ற தாக்கம் நிறைய இருக்கு சார். லவ் மேரேஜா நீங்க? லவ் மேரேஜ் தான். ஓகே. பட் அதனால அப்படின்னு இல்லை. படங்கள்ல ஒரு ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு லவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா படங்கள்லையுமே மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து ஒரு சென்ட்ரலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்ப காதல் பாடல்கள் நிறைய வருது. அப்படிங்கிறப்ப அந்த காதல் எழுத வேண்டியதாக இருக்குது. ஓகே, செம பாட்டு சார். ஆனால் அதுவும் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக எல்லாருமே அந்த ஆக்ஷன் கொண்டு அந்த ஒரு ஹூக் ஸ்டெப்போட போட்ட ஒரு வைரல் சாங் ரீல் தான் முன்னால நீ வர பின்னால நான் வர அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்க எப்ப எழுதுனீங்க சொல்லுங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இருக்கலாம். ரொம்ப ஆரம்பத்தில் எழுதுனது தான். அது வந்து பௌபவ் அப்படின்ற ஒரு திரைப்படம். பிரதீப் கிளிக்கர் அவர் தான் இயக்குனர். மார்க் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர். அதில் தான் எழுதுனது. அந்த டைமில் அவர் வந்துட்டு அந்த டைமில் வந்து ஒரு டாக் வச்சு படம், அவங்களுக்கு இப்படி சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான படம். பட் திடீர்னு ஒரு நாள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இதுவும் வந்து இந்த பாட்டு வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு தான் எனக்கு தெரியும். அதற்கப்புறம் தான் பார்த்தேன் முன்னால் நான் வரேன் பின்னால் நீ வர அந்த பாடல் வந்து எனக்கு ஒன்று பிடிக்குது. அது வந்து ஒரு குட்டி பையனுக்கும் அந்த குட்டி டாகுக்கும் உள்ள அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அன்பு தான். அது வந்து இப்போ இத்தனை வருஷம் கழித்து வைரல் ஆனதுக்கு வந்து எனக்கு எல்லாருக்குமே என்னடா கவனிக்கப்படலேன்னு இருப்போம்ல, அப்படிங்கிறப்ப அதே மாதிரி பசங்க குட்டி பசங்கள்லாம் அதை போட்டு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.